வணக்கம். விமலா சுரேஷ் அக்ரி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் அடி உரம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத தான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம வந்து தொழு உரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, தொழு உரத்தோடு நம்ம வந்து உயிர் உரங்களை கலக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, ஆயிரக்கணக்கில் இருக்கிற நுண்ணுயிரிகள் உறக்க நிலையில் இருக்கிற நுண்ணுயிரியை பல லட்சம் கோடியாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த தொழு உரத்தில் நுண்ணுயிரி உயிர் உரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி மேலே ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒன்றோட ஒன்று கலந்து நம்ம வந்து மேலே வந்து நிழல் பாங்கான இடத்துல மேலே வந்து ஒரு மூடாக்கு என்னென்னா சுவாசிக்கணும் தென்னை மட்டை அது மாதிரி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10-20 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து மாறிடும். இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அடி உரமாக வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் பயன்படுத்த மாட்டோம். காம்ப்ளெக்ஸ், யூரியா அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்துறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நெல்லுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. நம்ம வந்து இதுதான் வந்து வருடாந்திரம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த கழனிகளில் தழைச்சத்து இதை வச்சு தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த உயிர் உரம் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா திரவ பாசோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வேளாண்மை துறையில் வந்து கிடைக்கும். நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திரவ பொட்டாஷ், நெல், எள், உளுந்து எல்லாத்துக்குமே வந்து இதை பயன்படுத்தலாம். இது எதுக்குன்னா, இந்த நுண்ணுயிரி வந்து பெருக்கமாயிட்டா மண் வந்து வளமாயிடும். மண் வந்து வளமாயிட்டாவே வந்து பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து பயிருக்குன்னு எந்த ஒரு உணவுமே கொடுக்குறதில்ல, நம்ம மண்ணுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா அங்கங்கே படாது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா எல்லா இடத்தையும் பரவும். இப்படி தான் தண்ணியாக இருக்கும். இது வந்து திரவ உயிர் உரம். இது வந்து திரவ அசோஸ் பயிரிலும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம்னு சொல்லுவாங்க, திரவ ரைசோபியம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து திரவ உயிர் உரங்களை வந்து நம்ம வந்து கழனிக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கெமிக்கல் வயலில் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஆர்கானிக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து திரவ உயிர் உரத்தையும் விட்டுட்டு கெமிக்கலையும் போட்டிங்கன்னா இது எல்லாமே இறந்துடும். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் போகிறோம். எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்துறதில்லை. இதையும் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு இருக்கும் திரவ உயிர் உரலாம் எப்போவுமே. இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சு அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொழு உரத்தில் கலக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் படுற மாதிரி ஊற்றினோம்னா அது வந்து நம்ம கலக்கும்போது மிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து அடி உரம், மேல் உரம் எல்லாமே இதை தான் வச்சு நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஊற்றியாச்சு. இப்போ இது ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 3 டைம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை கொத்தி விட போகிறோம். எப்படி கொத்துறதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா சிறுவை வந்து கொத்தி வச்சுட்டோம்னா எரு வந்து 15 நாளில் பல ஆகிடும். ஏன்னா அது எல்லாமே வந்து திரவ உயிர் உரம் எல்லாமே போயிட்டு கட்டியாக இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து சரிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து நம்ம உருவாக்கணும். அதுதான் இங்கே வேலையே. இயற்கை விவசாயத்தில் மண்புழு வந்து நம்ம உருவாக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேலை நடக்கும். ஏன்னா மண்புழு தான் வந்து விவசாயிகளின் நண்பன் சொல்லிட்டு பாருங்க. இதுவே வந்து நல்லா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஆகிடும். நம்ம வந்து இங்கேயே மாடு கட்டி எல்லாமே வந்து சாணம் இங்கேயே வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிழலான இடத்த வந்து நம்ம கொத்தி வச்சுக்கணும். நிழலான இடத்த வந்து இருந்துச்சுன்னா நுண்ணுயிரிகள் வந்து இறக்காது. ஏன்னா வெயில் வந்து படும்போது ஈட்டு வந்து அதிகமாகும். ஸோ நுண்ணுயிர்கள்லாம் வந்து நெப்பமான ஒரு உயிர்.
அது வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நிழலான இடத்த வச்சுருக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ரீசன். டைம் வந்து நம்ம வந்து கொத்திட்டோம், இன்னொரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா ஒரு 2 டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் ஒரு பரவலாக வந்து அந்த உயிர் உரம் வந்து கலந்துச்சுன்னா அதனுடைய வேலையை வந்து அது செய்ய ஆரம்பிக்கும். நம்ம வந்து இது மாதிரி கலந்து வச்சுட்டு மேலே வந்து தென்னை மட்டையை போட்டு மூடாக்கு போட்டோம்னா நிழல்லே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழணும், அந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணோம். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா ப்ரிப்பேராக இருக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே ரெடி ஆகணும் இயற்கை விவசாயத்தில். ஸோ ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து தார்பா அந்த மாதிரி வந்து எதனா போட்டு மூடினோம்னா மூச்சு வந்து வராது. என்னென்னா வந்து சுவாசிக்க முடியாது. இந்த மாதிரி தென்னங்கீற்று வந்து போட்டிங்கன்னா நல்லா சுவாசிக்கும். நிழல்பான இடத்துல இருந்தால் எல்லாமே நல்லது. அதுக்காக இது பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து இது வந்து மூடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மூடாப்பு வந்து நல்லா போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நல்லா வந்து நுண்ணுயிர் பெருக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது வந்து எப்போ வேணாலும் வாரி வச்சு நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்சமான ஒரு வழி இயற்கை விவசாயத்துக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரியான இன்னொரு ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தகவல் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.